மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம் செய்வதனால் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி தினமும் சொல்றோம். எதுக்காக அப்படின்னா, தியானத்தின் மூலம் நாம ஒரு யோகிக் லைஃப் பெற முடியும். யோகிக் லைஃப் என்ன? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்க உயிரோட இருப்பார். சாப்பிட்டாலும் சாப்பிடாம இருந்தாலும், தண்ணி குடிச்சாலும் குடிக்காம இருந்தாலும், அவர் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாம இருந்தாலும், எத்தனை ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு தேவையோ அத்தனை ஆண்டுகளும் உயிரோட இருப்பார். எப்படி இது சாத்தியம்? நாம ஒரு நாள் சாப்பிடல அப்படின்னாலும், தாகத்துக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் நம்மளால முடியாது தாங்கிறதுக்கு. ஆனா ஒரு யோகி என்பவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய யோக சித்தியின் மூலம் பஞ்சபூதங்களுடைய சப்போர்ட்ல நிறைய வாழ்க்கை என்பது வாழ்வார். நமக்குள்ளேயும் இருக்குது பஞ்சபூதங்கள், வெளியும் இருக்குது. உள்ள இருக்கும் பஞ்சபூதங்கள் ஒரு மாதிரி இருக்குது, வெளியே இருக்கிற பஞ்சபூதங்கள் இன்னொரு மாதிரி. அலைன்மெண்ட் என்பது கிடையாது. அப்படி இருந்தால் எப்படி நமக்கு பஞ்சபூதங்களுடைய சப்போர்ட் என்பது கிடைக்கும்? தியானத்தின் மூலம் நம்முடைய உடல், மனம், ஆன்மா எல்லாமே பேலன்ஸ்டாக, எது சரியானது எது சரியில்லாதது அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு நல்லபடியா கிடைக்கும். அதுதான் ஆன்ம ஞானம். இந்த ஆன்ம ஞானத்தின் மூலம் பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒரு நிலையாக ஆக்கி ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போது வரைக்கும் ஒரு நான் வெஜிடேரியனா இருக்கிறார், அசைவம் மட்டுமே சாப்பிட்றவங்களாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா தமோ குணமான ஒரு உணவு மட்டுமே சேமிக்கிறார். ஸோ அவங்களுடைய குணங்கள் எப்படியோ அவங்களுடைய செயல்கள், சொல்கள், எண்ணங்கள் அப்படியே இருக்கும். சாப்பிடல அப்படின்னா உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பார். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, சைவ உணவாளர்களாக ஆகுங்கள், நோயற்ற வாழ்க்கை என்பது வாழ முடியும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அந்த அசைவம், ஹிம்சா உணவு விட்டுட்டு அஹிம்சா உணவு, சைவ உணவாளர்களாக மாறி வெஜிடேரியனிசம் மட்டுமே ஃபாலோ ஆகிறார். அப்போ கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த பஞ்சபூதங்களுடைய சப்போர்ட் என்பது கிடைக்கும். ஒரு ராட்சசனாக இருக்கிறார், முதல்ல மனிதனாக ஆகியிருக்கார். வெஜிடேரியன் ஆன உடனே he has become a human. அதுக்கப்புறம் தியானம் செய்யுங்கள், கடவுளாக இருப்பீர் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லும் போது தியானம் செய்யறார். தியானம் எப்படி செய்யறாரு? சுவாசத்தின் மீது கவனம். அப்போது வரைக்கும் அவங்க அர்த் எலிமெண்ட் மேல, வாட்டர் எலிமெண்ட் மேல மட்டுமே டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆயிருக்கு. உணவு எல்லாமே எப்படி இருக்கும்? சாலிட் ஸ்டேட், அதாவது அர்த் எலிமெண்ட். தண்ணி எப்படி இருக்கும்? இட்ஸ் அ வாட்டர் எலிமெண்ட். இது ரெண்டு தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறவங்க இப்போ சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஏர் எலிமெண்டோட சப்போர்ட் அவங்களுக்கு வருது. சுவாசத்தை கவனிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா சுவாசத்தின் மூலம் உள்பயணம் என்பது செய்யும் போது, மனதில் எண்ணங்களற்ற நிலை வரும்போது காஸ்மிக் எனர்ஜி என்பது வருது. காஸ்மிக் எனர்ஜி என்றால் என்ன? ஆகாய ஐந்தாவது சப்போர்ட், ஐந்தாவது எலிமெண்டோட சப்போர்ட் என்பது நமக்கு கிடைக்கும். எப்போ இந்த காஸ்மிக் எனர்ஜி என்பது உள்வாங்கிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்டோடைய நீட் கம்மி ஆயிடும். அப்போது வரைக்கும் 1 kg சாப்பாடு சாப்பிடும் போது எப்போ தியானம் செய்யறாரோ அவங்களுக்கு ஒரு அரை கிலோ, அதாவது பாதி சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். அதாவது அர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்டோடைய சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அவங்களுடைய பாடி, மைண்ட் சஸ்டெயின் ஆகுது. நல்ல தியானம் செய்ய 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 ஆழமான புரிதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்டோடைய நீடு ரொம்ப கம்மி ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? he will become a fruitarian. அப்போது வரைக்கும் ரொம்ப சாலிடான ஃபுட்டு, மசாலா எல்லாமே போட்டு சாப்பிடும் போது அவங்களுக்கு பிடிக்கல. காஸ்மிக் எனர்ஜி அதிகமா வாங்க போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே, ரஜோகுண உணவுகள் எல்லாமே போய் சாத்விகமான உணவுகளை நிறைய காய்கீரை சாப்பிட்றாரு, ஃப்ரூட் சாப்பிட்றாரு. அதாவது has become a fruitarian. வெஜிடேரியன்ல இருந்து he become a fruitarian. அதுக்கப்புறம் இன்னும் ஆழமான தியானம் செய்யும் போது தீர்க்க காலமாக செய்யறாரு. காலையில உட்கார்ந்தா நைட் வரைக்கும் கண்டினியூஸா பண்றாரு, நைட் உட்கார்ந்தா காலையில வரைக்கும் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃப்ரூட்டேரியன் அங்கிருந்து லிக்விட் ஃபுட் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி லிக்விட் ஃபுட் மட்டுமே அப்படின்னும் போது அர்த் எலிமெண்ட் மொத்தத்துக்கு 99% தேவை இல்லாம போயிடுது. ஓன்லி லிக்விட் மட்டுமே தேவைப்படுது. அதாவது ஜூசஸ், வாட்டர், இவ்வளவுதான் சாப்பிடும். இதே மாதிரி இன்னும் ஆழமான தியானம் பண்ணும்போது 2 நாளுக்கு ஒரு ஜூஸ், இல்ல 3 நாளுக்கு ஒரு ஜூஸ், வாரத்துக்கு ஒரு ஜூஸ், அந்த மாதிரி கம்மி ஆயிடும். அந்த மாதிரி கம்மி ஆக 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 என்ன ஆகும்? he is taking more support of காஸ்மிக் எனர்ஜி. அந்த காஸ்மிக் எனர்ஜிலேயே எல்லாமே இருக்கு. உடலுக்குள்ள பயணம் செய்ய 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 உடலுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே புரியுது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இருக்குமே ஒரு ரகசியம். அந்த ரகசியங்கள் எல்லாமே தெரியும் போது அந்த உறுப்புகள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். பஞ்சபூதங்களுடைய சப்போர்ட்டின் மூலம் they all become one, கண்ட்ரோலுக்கு வரும். அப்போதான்
அவங்களுடைய உடல் மொத்தமா மந்திர பிண்டமாக மாறும். அப்போது வரைக்கும் எப்படி இருந்துச்சு? மாம்ச பிண்டமாக இருந்துச்சு. எப்போ தியானம் செய்து அந்த ஆகாய தத்துவம் காஸ்மிக் எனர்ஜி ஜாஸ்தியா வாங்கும் போது எஸ் பிகம் மந்திர பிண்டம். மாமிச பிண்டம் வந்து மந்திர பிண்டமாக மாறி பிசிக்கல் பாடி. அப்போது வரைக்கும் அவங்களுடைய மைண்ட்ல ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. இப்போ உடலுக்குள்ள அவ்வளோ ஹெவி ஃபுட் இல்லை, வாட்டர் கூட கம்மி ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு ஜூஸ் இல்லை வாரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சாப்பிடும் போது மைண்டு கூட அதே மாதிரி ஆகுது. தியானம் அதிகமாக செய்யும் போது மைண்டில் கூட அப்போது வரைக்கும் ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. ஹார்ட்லி ஒரு 10-12 எண்ணங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி, இல்லை தேவையான அளவுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி ஆயிடும். அது ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த ஃபயர் எலிமெண்ட் கூடவும் ஜாஸ்தி வாங்குறது தெரியும். ஒன் டே ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா சுவாசத்தின் மீது மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை என்பது லீட் பண்ணும். அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பிரெத்தேரியன் அப்படின்னு, ஓன்லி த்ரூ பிரெத் அண்ட் ஓன்லி த்ரூ சன்லைட், எதுவுமே தேவைப்படாது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை என்பது வாழ ஆரம்பிக்கும். இப்போ அர்த் மேல இருக்கிறது 5 எலிமெண்ட்ஸ், அதாவது அர்த்து, வாட்டரு, ஃபயரு, ஏரு, சன், ஆகாயம் 5 இருக்கு இல்லையா? இந்த 5ல அர்த் வாட்டர் போயாச்சு. இந்த ஏர் ஃபயர் அண்ட் ஆகாயம் இந்த 3 மட்டுமே. இதே மாதிரி சில யோகிகள் என்ன செய்யறாரு அப்படின்னா ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க என்ன நடக்குது? ஹிஸ் கான்சியஸ்னஸ் வில் பி தேர், அவங்களுடைய சைத்தன்யம் இருக்கும். ஆனா ஏர் எலிமெண்ட் கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஆழமான தீர்க்க தியானத்துல இருப்பார். எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் என்பது மந்திர பிண்டமாக மாறும் அப்படின்னு தேவைப்பட்டா மட்டுமே அதை சுவாசம் வாங்குறார், இல்லைன்னா சுவாசம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு மந்திர பிண்டமாக மாறும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மந்திராலயத்துல ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைந்தார். இன்னும் அவங்களுடைய உடல் அதுலயே அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த உடலோட வெளியே வருவார். மந்திர பிண்டமான உடல் என்ன செய்யும் அப்படின்னா அதோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு வேணுமானாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மைடியர். ஸோ சுவாசமும், அதாவது ஏர் எலிமெண்ட்டும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபயர் எலிமெண்ட், ஆகாயம், தே பிலாங் டு கம்ப்ளீட் யூனிவர்ஸ். இந்த அர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்ட், ஏர் எலிமெண்ட் மட்டுமே அர்த்துக்கு சம்பந்தப்பட்ட. ஃபயர் எலிமெண்ட் வந்து சன், அர்த்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. 5th எலிமெண்ட் காஸ்மிக் எனர்ஜி, ஆகாய தத்துவம், அது ஓவரால் யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் பிகம் ஏ கம்ப்ளீட் யோகிக் பீயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது கொடுப்பார். ஏதாவது சாப்பிட்டா தானே வயிறு, கிட்னி, லிவர் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும். எதுவும் சாப்பிடல, ஏதாவது தண்ணி, ஜூஸ் ஏதாவது குடிச்சா தானே ஏதாவது ஃபில்ட்ரேஷனுக்காக ஏதோ ஒன்று உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யும். எல்லாத்துக்குமே ரிட்டையர்மெண்ட் உள்ள இருக்கிற உறுப்புகள். அவங்களுடைய உடல் எந்த அளவுக்கு லைட் பீயிங் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னா மாமிசம், எலும்புகளுக்கு கூடவும் எந்த வேலையும் சொல்ற அவசியம் இல்லை. ஒரு எண்ணத்தின் மீது மட்டுமே ஆதாரமாக்கி இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா போயிடுவாங்க. நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எலும்புக்கு கூட ஒர்க் இல்லை. மொத்தமா தேகத்துக்கு மொத்தமா ரிட்டையர்மெண்ட். அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா விட்டு கொடுக்கல, இன்னும் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களோட செய்யப்பட்ட அந்த உடல் என்பது இன்னும் இருக்கு. ஆனா அவருடைய யூசேஜ் அப்படின்றது வேற மாதிரி ஆயிருக்கு. அர்த் பீயிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. they start using their physical body as a light being. இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுடைய உடல் மனம் மொத்தமா டிரான்சென்ட் பண்ணுவாங்களோ they are called as ascended being. அசெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா மட்டுமே இந்த உடல் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா எல்லாரும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கிறார். அதுக்காக இந்த கண்ணு மூலமா, இந்த காது மூலமா அவர் சொல்றதாகட்டும், அவங்க பிரசன்ஸ் ஆகட்டும் நம்ம பார்க்கணும். நம்முடைய வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய கண்ணு ஃப்ரீக்வன்சிக்கு, நம்முடைய காது ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பிரசன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. அவங்கள பார்க்கணும் அப்படின்னா 3ஆம் கண்ணு நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுடைய பாடியோட வைப்ரேஷன் ஜாஸ்தி பண்ணிப்பாங்களோ they are called as transcended beings, ascended beings. ஸோ இதுக்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் மட்டுமே இந்த அளவுக்கு நமக்கு டிரான்சென்ட் அப்படின்றது வருது. அர்த், வாட்டர் கம்ப்ளீட்டா அர்த் எலிமெண்ட்ஸ், ஃபயர், அப்புறம் ஆகாய தத்துவம், அதாவது காஸ்மிக் எனர்ஜி மேலே யூனிவர்சல் மாதிரி இருக்கும். ஆனா ஏர் மட்டும் இட் நைதர் பிலாங்ஸ் டு அர்த், நைதர் பிலாங்ஸ் டு யூனிவர்ஸ், இட் பிலாங்ஸ் டு மீடியம். அதுக்காக காற்றை பிடிச்சால் யூ கேன் பிகம் டிரான்சென்ட் ஃப்ரம் அர்த் பீயிங் டு அசெண்டட் பீயிங் ஆக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தியானம் செய்யும் போது நாம சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் மனிதனாக இருக்கும் போது கடவுளாக மாற முடியும் அப்படின்னு சொல்றோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக
இருக்கும். கடவுளாக மாற முடியும். அதற்காக தினமும் தியானம் செய்வோம், புத்தகங்களை வாசிப்போம், சத்சங்கம் செய்வோம் மாஸ்டர்ஸ். கடவுளாக மாறுவோம். நன்றி மாஸ்டர்ஸ்.